வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் அப்படியே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இ-காமர்ஸ்னால் என்னன்றதை பற்றியும் அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கூகுள்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து செல்லர் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா செல்லர் flipkart.com இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துருச்சு, செல்லர் பேனல் வந்துருச்சு. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாகின் புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறோன்றதுனால ரிஜிஸ்டர் நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரு யுவர் இமெயில் ஐடி அட்ரஸ்ன்னு கேட்குது. நான் என்னோடய இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ண சொல்லுது. ஓடிபி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓடிபி வந்துருச்சு. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஓடிபி மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, 243892. ஓகே, அடுத்து என்டர் யுவர் ஃபுல் நேம் கேட்குது. நான் டைப் பண்ணுறேன். ஆஃப் நேம் போதும் இப்போதைக்கு. அடுத்து செட் யுவர் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் என்னோடய பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நான் சைன் அப் பண்ணுறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஓடிபி அகைன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. என்ன பின்கோடுன்னு கேட்குது. என்ட்ரி யுவர் பின்கோடு. நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்தோட பின்கோட் கொடுங்க. நான் என் லொக்கேஷனோட பின்கோட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லுது. வெரிஃபை பண்ணிட்டேன். தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ட்ரி யுவர் பிக்கப் அட்ரஸ்ன்னு கேட்குது. பிக்கப் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ராஜா ஸ்ட்ரீட். I have GSTN கேட்குது. ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் I have GSTN, I will sell GSTN extension products and I have applied will for GSTN. நான் இப்போதைக்கு என்கிட்ட GSTN ஆல்ரெடி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நான் ஹேவ் அப்ளைடுன்னு போட்டு நான் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் உங்களோட GSTN நம்பர் கொடுத்துருங்க. I have a bank account in my registered business name. I have applied. ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் நேமில் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கான்னு கேட்குது. நான் வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர்ட் நேமில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் நேமில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். இப்போ நான் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர் பேனல் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிஎஸ்டிஎன் வந்து அப்டேட் பண்ணல. தென் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த பேங்க் ப்ரூஃப்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் எதுவுமே அப்டேட் பண்ணல. அதனால் அதெல்லாம் வந்து அப்படியே பிளாங்காக இருக்குது. இதில் வந்து நம்ம அப்லோட் நவ் கொடுத்துருக்கு. ஜிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் வந்திருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து செக்லீஃப், ஒரு செக்லீஃப் எடுத்து
அதை கேன்சல்டுன்னு கிராஸாக எழுதிட்டு அதை எழுதி சைக் அவுட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. இதை வந்து அப்படியே அப்லோட் நான் ஜஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் டிஸ்பிளே நேமு நம்மளோட டிஸ்பிளே நேம்க்கு இது ஒரு நிமிஷம். சிக்னேச்சர் பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே தான் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. என்ட்ரி யுவர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல்டு செக் லீஃப் இந்த அப்லோட் பண்ணுறது. கேன்சல் செக் லீஃப் எப்படி அப்லோட் பண்ணிடணும் இங்கே போட்டிருக்கு. சாரி, நான் சொன்னது வந்து கிராஸாக போட்டு இது கிராஸாக நோட் பண்ணணும் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைக் அவுட் பண்ண தேவையில்லை, இதில் போட்டிருக்க மாதிரி கிராஸாக எழுதியிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இந்த ஜிஎஸ்டி நம்பரை நம்ம ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வெரிஃபைன்னு கொடுத்து சேவ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டோர் நேம் வேணும் டிஸ்பிளே, அதாவது இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள் அபவுட் த செல்லர் நேம் போட்டிருக்கு. அந்த செல்லர் நேம் பக்கத்தில் இங்கே வந்திருக்கு, அதிலே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்க்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, என்ன ஸ்டோர் நேம்ன்ட்டு வரும், அங்கே தான் ஸ்டோர் நேம் வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட் NVM டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் வைக்கிறோம், அதாவது என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம செல் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு 20 சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் வந்து கெஸ்ட்டில் தான் இருக்கும். எல்லாமே கொடுத்த பிறகு தான் நமக்கு அந்த அக்கௌண்ட் வந்து மாறும். நார்மல் நம்ம எப்படின்னா ஸ்டோர் நேம் மேலே வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி கீழே வந்துட்டு அந்த அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் மாதிரி மாறிடும் ப்ரான்ஸ்ன்ட்டு. இதில் வந்து 3 க்ரைட்டீரியா இருக்குது, ப்ரான்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்டுன்ட்டு. அந்த 3 க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரான்ஸ்ன்னு வந்துடும். அந்த ப்ரான்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா, அது இப்போ வந்து செல்லர் பேனலில் வந்துட்டு ஓவராலாக அப்படி சும்மா பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து வெல்கம், சும்மா நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோன்றதுனால வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஆனால் இங்கே தான் ஹோம் பட்டன்ஸ் வரும். அடுத்து இங்கே லிஸ்டிங்கு, மை லிஸ்டிங், நியூ லிஸ்டிங்ஸு, நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணது இங்கே இருக்கும், நம்ம இப்போ புதுசாக லிஸ்ட் பண்ண வேண்டியது இங்கே இருக்கும். அடுத்து இன்வென்ட்ரி ஹெல்த்து, அதாவது எத்தனை நாள் பொருள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா வேண்டாமான்றதை பற்றிலாம் இதில் இருக்கும். அதாவது 0 ஆன பொருளோட லிஸ்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம். அடுத்து ஆர்டர்ஸில் வந்து ஆக்டிவ் ஆர்டர்ஸு, ரிட்டர்ன்ஸு, கேன்சலேஷன்ஸு. ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகும் இல்லையா, அதுக்கடுத்து ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன்ஸ் ஆகுது. அதுக்கடுத்து பேமெண்ட் ஓவர் வியூ, இது வந்து பேமெண்ட் ஓவர் வியூ தான். அதாவது அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் இந்த 2 டேப்லேயும் காட்டும். லாஸ்ட் பேமெண்ட் அமௌண்ட் வந்து இதில் காட்டும். இதில் வந்து அன்பில்டு ஆர்டர்ஸ், அதாவது ஆர்டர் வந்திருக்கும் அது இன்னும் பில் பண்ணாமல் இருக்கும், அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இதில் காட்டும். அதுக்கடுத்து வந்து ப்ரிவியூஸ் பேமெண்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி இப்போ ஏப்ரல் இருக்கா, ஏப்ரலில் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்கோன்ட்டு ஃபுல்லாக இதில் வரும். இப்போ மார்ச்னா அது மார்ச் சும்மா நமக்கு இங்கே கர்சர் வைக்கும்போதே தெரியும், டோட்டல் போட்டிருக்கு இல்லையா, அங்கே எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எவ்வளோ பேமெண்ட்டோ அவ்வளோ பேமெண்ட்டை அது காட்டும். இதுதான், இதெல்லாம் டிரான்சாக்ஷன் அண்ட் இன்வாய்ஸஸ்லாம் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கமிஷன் இன்வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து க்ரோத், இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓவர் வியூ பார்க்குறது. அதாவது 7 நாளுக்கு எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, 30 நாளுக்கு எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, 90 நாளுக்கு எவ்வளோ போயிருக்கு, அதை பற்றி பார்க்குறது. இது வந்து சர்ச் டிராஃபிக் ரிப்போர்ட், ஒரு இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு இன்றைக்கி அதை பற்றி பார்க்குறது. மந்த்துக்கு எவ்வளோ வியூஸு,
இந்த வீக்குக்கு எவ்வளோ வியூஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அது வந்து அடுத்து வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட், இது அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம புதுசாக இருக்குன்றதுனால ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இது பேனல் தான் அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷன்ஸு. ஃப்ளிப்கார்ட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன ப்ரொமோஷன் ரன் பண்ணுறாங்க, நமக்கு என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குது, நம்ம எது வந்து கொடுக்கலான்றது வந்து இங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன்கோயிங் ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்டினில் போயிடும். அதுக்கடுத்து ஆப்ட் அதுவே ஆப்ட் அவுட் ஆகிடும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரிப்போர்ட்ஸு. இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா கமிஷன் இன்வாய்ஸு, அதுக்கடுத்து வந்து இது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு க்ரியேட் நியூ ரிப்போர்ட்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு லாஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, அந்த லாஸ்ட்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது முன்னாடி சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். நம்ம ப்ராடக்டெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு கேம்பெயின் மாதிரி இதிலே ரன் பண்ணலாம். எப்படி கூகுளில் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸில் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதுக்குள்ளே ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே இது ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டூல் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட் செல்லர் அக்கௌண்ட்டில் இருக்க ஓவரால் வீடியோ. இது நம்ம எப்படி நம்ம வந்து செல்லர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்கா, பேசுகிறதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு, அது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.